மறுநாள் இரவில் பணியாளன் ஒருவன் அங்கு வந்து தருமனை வணங்கினான். அப்பொழுது தருமனோ அவன் மீது சந்தேக கண் கொண்டு நோக்க, அந்த பணியாளன் தருமனிடம், ஐயனே, என்னை தாங்கள் சந்தேகிக்க வேண்டாம். நான் அஸ்தினாபுரத்தின் மகா மந்திரியான விதுரர் சொல்படிதான் நான் இங்கு வந்துள்ளேன். நீங்கள் தப்பிச் செல்ல சுரங்க பாதையை அமைத்துள்ளேன். அதனை உங்களிடம் கூறவே நான் இங்கு வந்துள்ளேன் என்றான். அக்கணம் தம்பியரை பார்த்த தருமன், தம்பிகளே, எதிரிகளை நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அதனால் அரக்கு மாளிகையை நாமே தீ வைப்போம். அத்துடன் உடனே சிறிய தந்தை நமக்காக அமைத்து கொடுத்த சுரங்கப்பாதை வழியாக தப்பிச் செல்வோம். அத்துடன் சில நாட்கள் வரை சில காரணங்களுக்காக நாம் உயிர் பிழைத்தது யாருக்குமே தெரிய வேண்டாம் என்றான். உடனே தாய் குந்தியிடம் சென்று உண்மையை ஆதாரத்துடன் எடுத்துரைத்தனர் பாண்டவர்கள். அத்துடன் குந்தியே அந்த வேடுவ பெண் துரியோதனனின் திட்டத்தை தன்னுடைய 5 மகன்களிடமும் மது அருந்திய மயக்கத்தில் கூறிக்கொண்டிருப்பதையும் கேட்டாள். அதனால் திடுக்கிட்டாள். மேலும் தன்னுடைய மகனுக்கு நிகரான துரியோதனனின் செய்கையால் குந்தி மனம் நொந்தாள்.